ஹலோ மச்சான், எவரா இருக்க? ஏய் சொல்கிறா மாப்பிள்ள, என்னடா காலே பண்ண மாட்டேன், கால் பண்ணிருக்கு மச்சான்ற மாமான்ற, என்னடா சும்மா உன்னை விசாரிக்கலாம் தான். யாரு நீ என்ன விசாரிக்கிற? ஏன்டா டேய் சும்மா கதை அடிக்காத, என்ன பக்கத்தில் எதனா பொண்ணு நிற்கிதா? அப்படியே வலிகிற போல் இருக்குதா? எல்லாம் இங்கே வரைக்கும் சொல்லு ஊற்றுதுடா. மச்சான் இல்லை மச்சான், பக்கத்து வீட்டில் கார்த்திகை தீபம் அதுமா அந்த தீப ஒளியில் சும்மா குண்டாவா ஒரு ஃபிகர் இருக்கு மச்சான். டேய் மச்சான் சொல்கிறது கேளு, விளக்கு வெளிச்சத்தில் படும் கிளவி கூட கும்தாவாக தான் தெரியும். எதனா ஆண்டியை பார்த்துட்டு நிற்காத, புரியுதா? மச்சான் செம்ம ஃபிகர் மச்சான். எனக்கு வேற 30 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. நான் பேசாமல் அதை கரெக்ட் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன். டேய் சொன்னா கேளுடா, சொன்னா கேளு. விளக்கு வெளிச்சத்தில் எல்லா ஆண்டியும் அப்படி தான் தெரியும். நல்லா பாடுறா மச்சான், விளாடாதடா, வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு நிற்காத. மச்சான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு தான் எனக்கு. என்னடா என்னத்தை கன்ஃபார்ம் பண்ண? என்னத்தை கன்ஃபார்ம் பண்ண? பா இல்லைப்பா, நான் வேற பேசிட்டு என்ன இருந்தேன். வேற பண்ண? ஆண்டியை உஷார் பண்ணுறியா? டேய் 2 நாளைக்கு முன்னாடி தான்டா அந்த ஆண்டி வந்தது. அந்த ஆண்டி கல்யாணம் 5 குழந்தை இருக்குடா, அதை உஷார் பண்ணுறியா? இல்லப்பா வேற ஒன்று பேசிட்டு வேற ஒன்று பேசிட்டு இருக்கேன். நேரம் பார்த்து பண்ணு மொசை பிடிக்கிறான் மூஞ்ச பார்த்து ஓடு. நல்லா தானே இருக்கு, விளக்கு வெளிச்சத்தில் சும்மா கும்தாவா. நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் போல் இருக்குது. ஒரு பொய்யா வந்து சொல் பெண்ணே, உன் காதல் அந்த நின்று அந்த சொல் உயிர் வாழ்வேன். இவன் ஒருத்த வேற வேலையே இல்லையா? ஏன் நிக்கவே வைக்கலையா? பக்கத்து வீட்டு பொண்டாடியா? இல்லம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா, அது சும்மா பார்த்துட்டு என்ன ஜாமா தானே வளர்க்கணும். தான் வந்துட்டோம், அதோ வந்துட்டோம்மா, வந்துட்டோம்.